ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கார்ட்போர்டும் 2 மாஸ்க் வச்சு எப்படி ஒரு அழகான சிம்பிளான கிராஃப்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கார்ட்போர்டில் இது மாதிரி டான்சிங் டால் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ வரைஞ்சதை சைடில் எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கீழே ஃபுல்லாக கலர் பண்ணாமல் ஜஸ்ட்டு மேலே மட்டும் நான் கலர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் 2 மாஸ்க் இங்கே எடுத்திருக்கேன். மாஸ்கோட சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம த்ரோ பண்ண வேண்டாம், அது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 லேயர் இருக்கும். அதில் இருக்க நடுவில் இருக்க லேயர் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க 2 லேயரை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து நான் 2 மாஸ்க் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாஸ்க்கை வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த டான்சிங் டாலோட கீழே ஸ்கர்ட் வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வந்து மாஸ்க்கை வந்து வச்சு பண்ணுறப்ப அது வந்து நம்ம லேயர்டு ஸ்கர்ட் மாதிரி வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது மாதிரி கீழே வந்து டிசைன் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் கலர் பேக் சைடில் இருக்க லேயரை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ ஹாட் க்ளூ வச்சு ஓட்டுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, அது வந்து சுடுறதுக்காக வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்கள் வந்து அது ஹாட் க்ளூ இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இல்லாட்டி நீங்கள் ஃபெவி பாண்ட் இல்லாட்டி ஃபெவிகால் வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி இது மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் லேயரை இது மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் வந்துட்டு இதே மாதிரி டால் வீடியோ போட்டிருக்கோம், அதுவுமே வந்து மாஸ்க் வச்சு போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். நான் வந்து கார்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பர்பிள் லேயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம லேயர்ட் ஸ்கர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் வந்து ஃபஸ்ட் லேயரை விட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதை விட கொஞ்சம் சின்னதாக இதை வந்து பர்பிள் லேயரை கட் பண்ணி அதையும் இதேமாரி ஒட்டிக்கலாம். அதுக்கு அடுத்த லேயர் வந்து நான் வந்து 2 லேயரையும் சேர்த்து வச்சு இது மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி டேரெக்டாக ஓட்டிட்டேன். நம்ம ஃபஸ்ட் லேயருக்கும் நம்ம அதே பண்ணியிருக்கலாம். 2 லேயரையும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் வச்சு ஓட்டி நம்ம டேரெக்டாக ஓட்டலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஒன்றா மடக்காமல் இது மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வச்சு மேலே வந்து நான் அந்த டான்சிங் டாலுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிறோம். மேலே இது மாதிரி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டாப்லர் வச்சு ஒட்டுறதுனால ரொம்ப வெளியே அப்படியே தெரிஞ்சுது. ஸோ வந்து அதை நம்ம கவர் பண்ணுறதுக்காக அந்த மாஸ்கில் சைடில் இருந்ததை கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வச்சு நான் இதை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதோட கைக்கு, அப்புறம் தலைக்கு, அப்புறம் வந்து கழுத்துக்கு இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸியான ஒரு டெக்கர் இது. இதை வந்து நீங்கள் ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இல்லாட்டியோ கிட்ஸ் ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்பவே அழகாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் இது. நீங்கள் வந்து இப்போ வந்து மாஸ்க் இல்லை அப்படின்னா ஒரு நார்மல் கிளாத் இருக்கும் இல்லையா, பழைய கிளாத்தோ இல்லை டிஃப்ரெண்ட் கிளாத்தை வச்சு கூட அந்த டாலை வந்து டெக்கரேட் பண்ணலாம். இன்னுமே அழகாக இருக்கும். பட் கீழே என்ன கிளாத் கலர் யூஸ் பண்ணுறோமோ அதே கலர் வந்து நம்ம மேலேயும் அந்த ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே அழகான கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.